ஏன் இது சொல்றாருங்க? அவர் வாய் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கா? அவர் மட்டும் தாயின் கருவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டாரா? அவர் மட்டும்தான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் கர்த்தர் காத்து வந்தாரா? கேட்டா சொன்னோம், எங்களை கற்பத்தில் உற்பவித்தது முதல் எங்களை கர்த்தர் காத்து வந்தார். அடேப்பா ஸ்தோத்திரம். உங்களன்னு இல்லை, நிறைய விசுவாசிகள் அப்படிதான் இருக்கு. இதுக்கு என்ன சொல்றாருங்க? என் வாய் நாள்தோறும் அது நீதியும் அவைகளின் தொகையை நான் தினந்தோறும் ஜனங்களுக்கு ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவித்ததற்கு தொகை இல்லை. எத்தனை பேருக்கு சொன்னேன்னு எனக்கு தெரியாது, அவ்வளவு பேருக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஏன் தெரியுமா அவர் சொன்னார்? தாயின் வயிற்றிலிருந்து கர்த்தர் காத்திருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீத, நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். உம்மை குறித்தே நான் நாள்தோறும் அது நீதியும் அது ரட்சிப்பையும் சொல்லுவேன். அவைகளின் தொகையை நான் அறியே. இப்போ சொல்ல, ரட்சிக்கப்பட்டதுலேருந்து எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோம்? என்னை கேட்டால் சபையெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இத்தனை வருஷமாக சுவிசேஷம் அறிவிக்கணும்னு, எனக்கு சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் ஐயோன்னு பவுல் சொல்லுவார். இது எத்தனை தடவை கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? ஏதோ இங்கே ஏதோ ஒரு பேசுகிறாரு கேட்டுட்டு போகலாம், இங்கே எதுக்கு வர்றீங்களா? ஒழுங்காக சத்தியத்தை கேட்டிருந்தா அநேகம் பேர் நிலை நின்றுருப்பாங்க. தங்களை குறித்து தாங்களே மேன்மை பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க. தங்கள்கிட்ட இருக்க குறைகளே தெரியாதபடி குறைகளெல்லாம் மறைச்சிட்டு மற்றவங்க மேலே குறையும் குற்றங்களை போட்டு தப்பிச்சுக்கலான்னு நினைக்கிறாங்க. தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்கிறோம். எப்படி ஒரு ஆவிக்குரிய ஜீவிதம் கவனிச்சு பாருங்களேன். நல்ல ஆவிக்குரிய ஜீவிதம் இல்லை, அருமையான ஆவிக்குரியவர்கள தொகை தெரியாது. அவர் நீதி ரட்சிப்பையும் நான் அறிவித்த தொகையை எத்தனை பேருக்கு நான் அறிவிச்சேன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ பேருக்கு அறிவிச்சிருக்கிறேன். கேட்டு தப்பிச்சா தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னா என்னதான் செய்யறது? அல்லேலூயா. 18வது வசனம், இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு நீங்க கைவிடாம இருக்கணுமா? முதிர் வரலாம். இப்போ அநேகர் கைவிடப்பட்ட தெருவிலே தர்மம் எடுக்கிற நிலைமையில் இருக்கிறார்களே. நாம் அப்படியாக இல்லாதபடியாக இருக்க வேண்டுமானால் அவர் நீதியையும் வல்லமையும் சந்ததிக்கு அறிவிக்கணுங்க. ஒண்ணுமே அறிவிக்காம, ஆண்டவரே முதிர் வயதில் கனி தரும் செடியாயகளை மாற்றுங்க ஆண்டவரே. அடே அப்பா, மாற்றிட்டு தான் கர்த்தர் வேற வேலை. என்னங்க, முதிர் வயதில் கைவிடாதீரும் என்று ஜெபிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த மனுஷன்ட்ட இருக்க தகுதி என்ன? தேவன் இந்த சந்ததிக்குமுடைய வல்லமையும் அறிவிக்கும் அளவும். அப்போ உங்களை வயசானவங்களா கவனிங்க. இந்த நேற்று ஒரு ஐயா 92வது வயசு, அவருக்கு ஜெபம் பண்ண ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது, ஐயா இன்னைக்கு எனக்கு 91 முடிஞ்சிருக்க, 92ன்னாரு. ஸ்தோத்திரன்னு 92 வயசு ஆளுக்கு ஜெபம் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். நீங்கள்லாம் எத்தனை வயசு வரையில் வாழ்கிறவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை வயசு உள்ளவங்களுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சந்ததிக்கு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? இனி வரப்போகிற சந்ததிக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? எந்த சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நீ கவனிச்சு பாருங்க. ஆனால் கர்த்தாவே என்னை விடையும் கெஞ்சிருது. கர்த்தாவே என்னை விடுவிச்சிருவாரா? விடுவிச்சிருவாரான்னு கேட்குறேன். ஒன்றும் சத்தத்தையே காணும். ஒன்று ஆமானுங்க, இல்லைன்னா இல்லைனுங்க. உங்களை விடுவிப்பாரா? விடுவிப்பாரா? எப்போ? எப்போ விடுவிப்பாரு? அவர் ஜனங்கள்கிட்ட சொல்லணும், இந்த சந்ததி வருகிற சந்ததிக்கு விடுகிற அளவுக்கு
நாள்தோறும். அது இல்லாமல் பாருங்க, எண்ணிக்கையிலே இல்லையா, அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ பேருக்கு சொல்லணுங்க. நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அதனால் நீங்கள் ஸ்தோத்திரம், முதிர் வயதில் வாழணும்னா சந்ததிக்கு சொல்லுங்க. இல்லை வேண்டாம், நாங்கள் என்ன செய்யுது, இடையிலே நாங்கள் வேணால் போய் சேர்ந்துடுறோன்னா ஓகே சொல்லாதீங்க. என்னங்க நீங்கள், நான் இடையிலே போயிடுறேன், இயேசு பற்றி நான் சொல்லலை அப்படின்னா இடையில ஓகே. முதிர் வயதில் வாழ வேண்டுமானால் சந்ததிக்கு சொல்லணும். ஆனால் ஜெபம் மட்டும் நம்ம பண்ணுறோம், முதிர் வயது வரையிலும் கனித்தரும் மரமா எங்களை வைங்கப்பா. ஏன்னா மரம் எங்கிட்ட நகலாது, இல்லை மரம் நகலாது, மரம் பேசாது. என்ன ஒரு சில நேரம் அது புளிப்பான பழத்தை கொடுக்கும். கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஹலோ, கொஞ்சமாவது யோசிச்சிருக்கீங்களா? வாழ்க்கையில் யோசிங்க. நான் என்னத்துக்கு வாழ்கிறேன்? தாயின் கருவிலிருந்து என்னை தூக்கி எடுத்தாரு. நான் வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாம், ஒரு அர்த்தம் வேண்டாம். நான் முதலே சொன்னேன், 1 வருஷம் நான் பிசாசை விரட்டாம உட்காந்துருந்தேன். வேணாண்டவரை, எங்கேயும் போக மாட்டேன், யாருக்கும் அவ்வளோ ஜாம் பண்ண மாட்டேன், ஏதோ வர்ற அளவுக்கு மட்டும் ஜாம் பண்ணிட்டு பேசாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் மனசு எனக்கு உறுத்தல் தாங்க முடியலை, ஆவியானவர் விடலை. கரெக்டாக ஜாம் பண்ண ஆரம்பித்தேன். என்னைக்கு ஜாம் பண்ணி அது ஆண்டவரே மன்னிச்சுன்னு கேட்டேன்னா அதுலேருந்து இன்னைக்கு வரையில், நேற்று வரையில் பிசாசு விரட்டுறது கர்த்தர் திருப்பி. ஏதாவது மனம் திரும்புங்க, தயவுசெய்து மனம் திரும்புங்க. இனி நாட்கள் இல்லை, சாக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஒருவேளை கோடி கோடியாக சம்பாதிச்சதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆத்மாவை கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆத்மாவுக்கு அந்த பணத்தினால் ஏதாவது செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? தயவுசெய்து சொல்கிறேன், நான் மேலும் மேலும் சத்தியத்தை தெளிவாய் அறிவித்து கொண்டு வருகிறேன். கீழ்ப்படிஞ்சா தப்பிச்சுக்கலாம், கீழ்ப்படியாமையின் மக்கள் மேல் கோபாக்கினை வரும். வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் என்ன கிறிஸ்தவ ஜீவிதங்க? இந்த ஜீவிதம் வாழ்கிறதுக்கு, இப்படிப்பட்ட ஒன்றும் இல்லாத ஜீவிதம் வாழ்கிறதுக்கு, இதோ எலியா சொன்னது போல, பாகல்னா பாகல், கர்த்தர்னா கர்த்தர். பாகல்கிட்ட இருக்கிறவனும் என்ன செய்ய மாட்டான், இயேசு பற்றி பேச மாட்டான். ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆளும் இயேசு பற்றி பேசுகிறது இல்லை. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசங்க? சில வழிபாட்டுக்காரனுக்கும், விக்கிரகாரனுக்கும், குடிகாரருக்கும், விபச்சாரக்காரனுக்கும், ஆவிக்குரியன்னு சொல்லிக்கொண்டு கர்த்தரா இயேசுவை அறிவிக்காதபடி ஜீவிக்கிறவர்களுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா, தாயின் கருவில் இருக்கும் பொழுது என்னை காத்து வெளியில கொண்டு வந்தாரா? முதிர் வயது வரல ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும், எங்களை வாழ வைங்கன்றவரே. அதெல்லாம் முதிர் வயது வரையில் வாழணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். சந்ததிக்கு கர்த்தருடைய வல்லமை, பராக்கிரமத்தையும் ரட்சிப்பையும் சொல்லணும். இது சொல்லாதபடி ஒரு மனுஷன் முதிர் வயதில் வாழ்ந்து வேஸ்ட்டு, கிரிமினல் வேஸ்ட்டு. ஒரு மனுஷன் ஸ்டட்டுன்னு ஒரு மனுஷன் இருந்தார். 82 வயசு வரையிலும் அவர் ஊழி செய்துட்டே போய் தெரு தெருவா சுவிசேஷம் புக்கு கொடுத்துட்டு. அவர் முதிர் வயதில் வாழ்றதுல ஒரு அர்த்தம் இருக்குது. எதுவுமே செய்யாதவங்க வாழ்ந்து என்ன பிரச்சனை? பூமிக்கு பாரமா? பூமிக்கு வீட்டுக்கும் பாரம். அவர் போய் படுத்து கிடக்கல, அவருக்கு யாரும் போய் சோறு கொண்டு போய் ஊட்டி விடல, அவருக்கு போய் யாரும் படுக்கையை தூக்கி விடல, கையை பிடிச்சு நடக்க விடல, ஒரு கோல் கொடுக்கல, ஒரு 3 சக்கரம் இது மாதிரி வச்சு அப்படியே இப்படி போய் நடக்க வைக்கல. அந்த மனுஷ வேத புத்தகம், வேத சத்தியத்தை டிராக்ஸ் எடுத்துக்கொண்டு தெருவாய் கடந்து போக கர்த்தர் பலனை கொடுத்தார். நீங்களும் நானும் தாயின் கற்பத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றி இருப்பார்னு நம்புவீங்கன்னா போய் சொல்லுங்க. கர்த்தருடைய பராக்கிரமத்தை சொல்லுங்க, வல்லமையை சொல்லுங்க, கிருபையை சொல்லுங்க, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பற்றி சொல்லுங்க, அற்புதங்களை பற்றி சொல்லுங்க.
சொல்லாத வரையிலும் நம்ம யாருக்கும் யூஸ்லெஸ்ஸுங்க. கர்த்தருக்கும் பிரயோஜனம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் பிரயோஜனம் என்னங்க. பக்கத்து இந்த சுற்றியில் இருக்கிற அத்தனை வீட்டுக்காரங்களுக்கு நாங்கள் பிரயோஜனமாக இருக்கிறோம். போன வாரம் வியாழக்கிழமை வந்திருந்தால் பார்த்துருக்கலாம். சுற்றியில் இருக்கிற ஆள் பூரா ஓடிச்சு தூக்கிட்டு. பக்கத்து வீட்டில் பிரயோஜனம் இல்லை, தெருவில் பிரயோஜனம். இந்த தெருவில் அந்த லைனில் போனீங்கன்னா நான் ஒரு பொண்ணு இருக்கு சொல்கிறேன். அநேக குடும்பங்களுக்கு சுக்காமேட்டுக்குள்ளே நுழைங்க, எத்தனை குடும்பத்துக்கு நாங்கள் பிரயோஜனமாக இருந்திருக்கோம். கத்த எண்ணிக்கையே இல்லை. எண்ணிக்கை அற்றவர்களுக்கு எண்ணிக்கை எல்லாதபடியாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு எண்ணிக்கை எண்ணாதபடியாக எண்ணி முடியாதபடியாய் திரளாய் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களும் பிசாசு விரட்டுகளும் நடந்தது. எப்படி எனக்கு தெரியும்? என் தாயின் கருவில் என்னை வெளியில கொண்டு வந்தவர் கர்த்தர். அதனால தான் இந்த சந்ததியும் அடுத்த சந்ததியும் அறிந்து கொள்ளும்படியாய் பிரயாசப்படுகிறோம். நீங்கள் பிரயாசப்பட்டால் முதிர் வயது வரையில்